Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. அரசியல் விமர்சகர் நாகராஜ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் நாகராஜ், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. ராஜ்யசபா சீட் பொறுத்த வரைக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டது அந்த பக்கம் இருந்து. இப்போ தாவேக்காவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க, ஒரு வலுவான பாண்ட் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இதை தொடர்ந்து இந்த கோரிக்கையும் வைக்கப்படுது, ராஜ்யசபா சீட் வேணும்னு. இதுக்கு தாவேக்கா சம்மதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸோட இந்த வியூகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, தாவேகா தரப்புல யார் ராஜ்யசபா வாங்கணும்ன்ற இதுலயே 2 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஏன் அந்த லிஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்சியில இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த லிஸ்ட போடுறாங்க. திரு ராகுல் காந்தி என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா, ராஜ்யசபால நம்மளோட மெம்பர்ஸ் அதிகமாகணும்ன்ற விஷயத்த ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா, சோனியா அவங்க வந்து திமுக கூட்டணி தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த தாவேகால கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது பயங்கர குழப்பத்துக்குள்ள குழப்பமாக தான் இது இருக்கு. பட் தாவேகா வில் ஹோல்ட் இட்ஸ் ராஜ்யசபா சீட், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃபேக்ட் ராஜ்யசபா சீட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போடணும் கூட பேசிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாம் படி நிறைய 2-3 பேர்லாம் கூட அடிபட்டு இருக்கும் போது, காங்கிரஸுக்கு எதற்கு ராஜ்யசபா சீட்டு தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன ரீசன் இருக்கு அப்படின்னா, இந்த ராஜ்யசபா கொடுத்தா என்ன மாற்றம் வரும் காங்கிரஸ்க்குள்ள, ஆர் தாவேகாக்கு இந்த ராஜ்யசபாவை அங்க கொடுக்கறதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பாக்கணும். இப்போ சென்ட்ரல் பாலிடிக்ஸ் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். தாவேகா ஒரு ரெப்ரசன்ட் நாங்க இருந்து இப்ப மோடி எதிர்க்கணும்னு நினைச்சு அதுக்கு எதிராக ஓட்டு போட்டா அது வந்து தாவேகாக்கு இங்க பொலிட்டிக்கல் மைலேஜ். இப்போ காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸுக்கு தான் பொலிட்டிக்கல் மைலேஜ் தவிர தாவேகாக்கு எந்த யூஸும் கிடையாதுல்ல. இல்ல அதை நோக்கி தானே அவங்க இப்போ கேக்குறாங்க. ஒரு வலுவான கூட்டணி சப்போர்ட் தரோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தானே கேக்குறாங்க. இல்லங்க, தாவேக்காவுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. இப்ப மினிஸ்ட்ரியே கொடுக்காம ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டா நீங்க கேக்குறது கரெக்ட். ஆல்ரெடி 2 மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. 2மே உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க, டூரிசமும் கொடுத்துருக்காங்க. 2மே முக்கியமான போர்ட்போலியோஸ் நான் பாக்குறேன். 2மே முக்கியமான போர்ட்போலியோஸ் தான். 2மே க்ரோயிங் போர்ட்போலியோஸ். க்ரோயிங் போர்ட்போலியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான போர்ட்போலியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு மேல என்ன தரோம்? 5 எம்எல்ஏ கொடுத்துட்டு நீங்க வந்து மந்திரியே வேணும், ராஜ்யசபா வேணும் விட்டா விஜயவாட போஸ்ட் கூட கேட்பாங்க போல அடுத்து இன்னும் 2 மாசத்துல. ரைட், வே டூ மச் கிரெடிட் சொல்றீங்களா அப்போ? ரைட், நன்றி திரு நாகராஜ், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.